தை திருநாளான பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடுவார்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படுவது வழக்கம். பொங்கல் பரிசுடன் 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும். அதேபோல் இந்த ஆண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 ரொக்கம் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பொங்கல் பரிசில் சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர்களை மட்டும் ஒதுக்கி வைத்துவிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கமாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஆனால் இம்முறை அப்படி இல்லை. சில நிபந்தனைகளை தமிழக அரசு விதித்துள்ளது. அதாவது மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் நபர்கள், சர்க்கரை ரேஷன் கார்டு வைத்திருப்போர், பொருட்கள் இல்லாத ரேஷன் கார்டு வைத்திருப்போர் ஆகியோருக்கு ரொக்கத்தொகை கிடையாது. எஞ்சிய அனைவருக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதையொட்டி பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரண தொகை அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக சென்னையில் உள்ள அனைத்து வட்டங்களிலும் 6000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், எஞ்சிய மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட குறிப்பிட்ட வட்டங்களில் மட்டும் நிவாரண தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதற்காக நியாய விலை கடைகளில் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டது. அதற்கு குறிப்பிட்ட நாள் நேரத்தில் சென்று கையோடு 6000 ரூபாய் ரொக்கமாக வாங்கி வந்து விட்டனர். ஆனால் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு சிக்கல் எழுந்தது. இவர்கள் நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களை இணைத்து வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. சம்பந்தப்பட்ட நபர்களும் விண்ணப்பித்து சுமார் 1 மாதமே ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை. சில இடங்களில் அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோருக்கு 6000 ரூபாய் கிடையாது என்று நியாய விலை கடை ஊழியர்கள் கராராக கூறிவிட்டனர். இது ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது. இதே போன்ற சூழல்தான் பொங்கல் பரிசு தொகுப்பு விஷயத்திலும் வந்திருக்கிறது. 6000 ரூபாயும் கிடைக்கவில்லை. பொங்கலுக்கு வழக்கமாக கிடைக்கும் 1000 ரூபாயும் கிடைக்கவில்லை. சுமார் 24 லட்சம் பேருக்கு பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய் இல்லை என்று தெரிகிறது. இதை சரியாக செயல்படுத்தும் வகையில் தகுதி வாய்ந்த ரேஷன் கார்டுதாரர்களின் பட்டியலை சேகரிக்கும் பணியில் கூட்டுறவுத்துறை ஈடுபட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு முன்னரே மக்களுக்கு இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி